நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி கட்சியினர் எழுப்பிய பிரச்சினைகள் குறித்தும் அதற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் குறித்தும் தமிழக மக்களிடையே விளக்குவதற்கு தமிழகத்தில் 7 மாநகரங்களில் டவுன்ஹால் கூட்டங்கள் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் அறிவித்திருந்தார். அதன்படி கோவையில் நடைபெற்ற முதல் டவுன்ஹால் கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கே. சுப்பராயன், ஜோதிமணி, விஜய்வசந்த் ஆகியோர் பங்கேற்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் எழுப்பிய பிரச்சனைகள் குறித்தும் அதற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். ஏன்னா நம்மளுடைய கோரிக்கைகளோ மக்களோட பேச்சு கேட்கிற நிலைமையில இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி முதல் மழைக்கால பாராளுமன்ற கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி ஆரம்பம் எல்லாம் போனோம். வழக்கம் போல் நான் கூட்டத்தில் இருந்து அமித்ஷா அவர்கள் வர வேண்டும், மோடி வர வேண்டும், பதில் சொல்ல விடணும். பார்லிமெண்ட்ல உள்ள போய் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு கதையாவே சொல்லுது, உடனே ஒரு ஷார்ட் டைப்லயே இவ்வளவு பெரிய கூட்டத்தை சிறப்பாக தயார் பண்ண அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும், முன்னிலை வைக்கும் அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும், பி.ஆர். ரங்கராஜன் அவர்களுக்கும், சக்திவேல் அவர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் அதாவது பாராளுமன்ற கூட்டம் நடப்பது எதற்கு, நம்மளுடைய மக்கள் பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும், சட்ட திருத்தங்களை கொண்டு வரும்போது அதை விவாதித்து விரிவுரை சேர்க்காத நம்ம மத்திய அரசு. அவர் ராஜினாமா பண்ணணும்னா ராஜினாமா நான் பண்ணவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, ராஜினாமா பண்றதுலாம் எங்க அரசோட வழக்கமே கிடையாது.